சம்மன் கொடுத்து விசாரிக்கலாம். ஏற்கனவே நைட்டு ஃபுல்லாக ஈவினிங் வர சொல்லி கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 மணி வரைக்கும் விசாரிச்சிருக்கிறாங்க. அனுப்புகிறாங்க. திருப்பி போகிறாரு. 2 மணிக்கு திருப்பி அதிகாலை 2 மணிக்கு கூப்பிடுறாங்க. இந்த யூடியூபர் திருநாவுக்கரசும் விஜயனும் கிட்டத்தட்ட 20 வருட பழக்கம். நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உண்மையிலேயே திருநாவுக்கரசு ஒரு அசைன்மெண்ட்டில் இருக்கிறாரு. அவர் சொல்லலாம், தலைவா ஒரு முக்கியமான அசைன்மெண்ட்டில் இருக்கேன், இன்னொரு ஒரு வாரத்தில் ஒரு முக்கியமான தகவல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிரிமினல் மாதிரி நடத்தப்பட்டிருக்கிறார்ல. பாருங்க சார், இல்லை சார் 35 கோடி கேட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு அவர் சொன்னாரா? இந்த எம்எல்ஏட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரா? இப்போ நீங்கள் ஆச்சரியகரமான குறுந்தகவல்னு சொல்கிறீங்களே, அதையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக போயிருங்கிறேன் நான். அந்த விஷயம் எதுவுமே வெளியே தெரியலை. இது விஷயம் வெளியே தெரியற அளவுக்கு நடந்திருக்குன்னா அப்போ யாரோ ஒருத்தர் மிரட்டுற மாதிரி போலீஸ் நடந்துக்குது அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்கும். அதிகாரிகளுடைய ஆட்சி இந்த ஆட்சி. அந்த அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவல் மட்டும்தான் அதில். வேற யார் இங்கே இருக்கிற விஷயம்? ஒன்று ஆதவர்ஜுனா இருக்கணும், நிர்மல்குமார் பார்க்குறாரு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். மூத்த பத்திரிகையாளர் திரு இரா விஜயன் அவர்கள் கடந்த 2 நாட்களாக வந்து அவர் காவல்துறையினுடைய விசாரணை என்ற பெயரில் வந்து அவர் நள்ளிரவு விசாரணைக்கு அழைச்சதா இருக்கட்டும், 2 நாட்களாக வந்து கடும் விசாரணை, அவர் வந்து ரொம்பவே அலைக்கழிச்சிருக்காங்கன்னு சொல்லி தொடர்ந்து தலைவர்கள்லாம் கண்டிச்சு வந்திருக்கிறாங்க. என்ன அதனுடைய முக்கிய பின்னணி, இதை பற்றி கொஞ்சம் விளக்கம்? இல்லை, அந்த ஊத்தங்குறை தவக எம்எல்ஏ இளையராஜா கொடுக்கப்பட்ட அவர் கொடுத்த ஒரு புகாரின் அடிப்படையில் ஏற்கனவே அதாவது தவக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியதாக அப்படின்னு சொல்லி ஒரு திருவல்லிக்கேணி போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். 12 பேர். அந்த வழக்கில் தான் வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவர் சகோதரர் அசோக் அவரையும் சேர்க்குற மாதிரி பிளான் பண்ணாங்க. பட் அவங்க 2 பேரும் முன்ஜாமீன் வாங்கிட்டாங்க. இந்த வழக்கில் ஒரு முக்கிய குற்றவாளின்னு சொல்லப்படும் இது யூடியூபர் திருநாவுக்கரசுடன் தொடர்பில் இருந்தார் அப்படிங்கிறது தான் புதிய தலைமுறை இந்த மூத்த பத்திரிகையாளர் விஜயன் மேலே ஒரு குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் தான் அவருக்கு சம்மன் அளிக்கப்பட்டு விசாரிக்க அழைக்கப்பட்டார் அப்படின்றாங்க. ரைட்டு, சம்மன் கொடுத்து விசாரிக்கலாம், நான் அதெல்லாம் ஒன்றும் தவிர்க்கலை. கிட்டத்தட்ட ஏற்கனவே நைட்டு ஃபுல்லாக ஈவினிங் வர சொல்லி கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 மணி வரைக்கும் விசாரிச்சிருக்கிறாங்க. அனுப்புகிறாங்க. திருப்பி போகிறாரு. 2 மணிக்கு திருப்பி அதிகாலை 2 மணிக்கு கூப்பிடுறாங்க. 12 மணிக்கு அனுப்பிட்டு திருப்பி 2 மணிக்கு கூப்பிடுறாங்க. 2 மணிக்கு கூப்பிடுறாங்க. 2 மணி நேரத்தில் திருப்பி கூப்பிடுறாங்க அவர். அப்புறம் காலையில் அனுப்பிடுறாங்க. போயிட்டு திருப்பி காலையில் வாங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதாவது கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து 20 மணி நேரம் வந்து போலீஸாருடைய விசாரணை வளையத்தில் அவர் இருக்கிறார். அந்த பத்திரிகையாளருக்கு கொடுக்கப்பட்ட போலீஸார் அந்த ப்ரெஸ் நோட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, புதிய தலைவர் தொலைக்காட்சியின் மூத்த பத்திரிகை ஆசிரியர் திரு விஜயன் அவர்கள் மேற்படி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மேற்படி திருநாவுக்கரசு என்பவருக்கு ஆட்சேபகரமான வகையிலான தகவல்களை அனுப்பியிருந்தார் அப்படிங்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் போலீஸாருடைய அந்த தகவலாக இருக்காக்கும். பட் வந்து அதுதான் இப்போ இன்னமே கிட்டத்தட்ட வந்து பத்திரிகையாளருக்கு ஆதரவாக வந்து பல்வேறு கட்சியினர், பத்திரிகை சங்கங்கள் எல்லாமே வந்து இதுக்கு வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. என்ன விஷயம்னு வச்சிங்களேன், இப்போ திருநாவுக்கரசு அந்த யூடியூபர் திருநாவுக்கரசும் விஜயனும் கிட்டத்தட்ட 20 வருட பழக்கம். நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உண்மையிலேயே திருநாவுக்கரசு ஒரு அசைன்மெண்ட்டில் இருக்கிறாரு. அவர் சொல்லலாம், தலைவா ஒரு முக்கியமான அசைன்மெண்ட்டில் இருக்கேன், இன்னொரு ஒரு வாரத்தில் ஒரு முக்கியமான தகவல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சொல்கிறேன் நான். இது நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியல, பட் நான் சொல்கிறேன் நான். இப்போ இதெல்லாம் வந்து அவர் சொன்னதை என்ன சொன்னார் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எந்த விதத்தில் நியாயம் பத்திரிகையாளர்கிட்ட? இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவர்கிட்ட நான் பேசுகிறோம், மெசேஜ் பண்ணுறேன், சார் நல்லா இருக்கீங்களா சார்னு ஒரு பத்திரிகையாளர் அடிப்படையில் நான் ஒரு மெசேஜ் பண்ணுறேன். ஒரு அரசியல் பிரமுகருக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க, இன்னும் 2 நாளில் சட்டமன்றத்தில் பாருங்கள் அப்படின்னு அவர் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ரைட்டுங்க. அதில் எப்படி என்ன தவறு நீங்கள் சொல்லுவீங்க? அது என்ன, அதில் இவர் எப்படி குற்றவாளி ஆவார்?
இது எப்படி சார் அப்படி அந்த ஒரு தலைவர் என்கிட்ட சொன்ன தகவலை நான் போய் போலீஸில் சொல்ல முடியுமா? பொதுவாக கேட்குறேன். திருநாவுக்கரசு அன்னைக்கு எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். உண்மையிலே நான் நம்ம இது எல்லாமே ஒரு கற்பனையாக வச்சுக்கோமே. எங்கே இருக்கீங்கன்னா, இல்லைங்க ஊத்தங்கரையில் கீழே இருக்கேங்க அப்படின்னு கேட்கலாம். சொல்கிறாரு வச்சுங்க திருநாவுக்கரசு. அப்படியா என்ன தலைவா ஊத்தங்கரை அந்த ஏரியா போயிட்டீங்க, தருமபுரி போயிட்டீங்க அப்படின்னு இவர் கேட்குறப்ப, ஒரு முக்கியமான அசைன்மெண்ட்டு தெரியும், உங்களுக்கு தெரியும், இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் தெரியும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ரைட், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சரி, இது மாதிரி முக்கியமான அசைன்மெண்ட் இருக்குன்னு திருநாவுக்கரசர் உன்கிட்ட சொன்னாரு, நீ உடனே போலீஸுக்கு வந்து சொல்லியிருக்க வேணாமான்னு கேட்பீங்களா? எப்படி கேட்பீங்க? அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு நண்பர்னு அடிப்படையில் எங்க தலைவர் ஆலய காணோம், ரொம்ப நாள் வச்சு பார்த்து பேசின்னு கேட்கலாம். ஒரு பதில் அவர் சொல்றாரு, இது ஆச்சரியகரமான குறுந்தகவல்னு சொன்னீங்கன்னா அது எப்படி சொல்றது? சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ கிட்ட ஒருவேளை விஜயன் பேசியிருந்தாரு. இல்லை தலைவா இதை பாருங்க, எம்எல்ஏட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இந்தாங்க ஒரு நிமிஷம் நீங்களும் பேசுங்கன்னு அவர் கொடுத்து நீங்க பேசியிருந்தா பரவாயில்ல. ஏதாவதுமே இல்லாத ஒரு விஷயத்துல பத்திரிகையாளர் அடிப்படையில் சில ஒருத்தருடைய சில தகவல்களை எல்லாம் காரணமாக வச்சுக்கிட்டு ஒரு பத்திரிகையாளரை கூப்பிட்டு இரவு நேரத்தில் இரவு 2 to 4, 6ங்கிறதெல்லாம் ஒரு நியாயமே இல்லைல்ல. ஒரு கிரிமினல் மாதிரி நடத்தப்பட்டிருக்கிறார்ல விஜயன் இந்த விஷயத்துல. அதுதான் இப்ப எல்லாத்துக்கும் ஒரு வருத்தத்தை ஏற்படுது. தாராளமா நீங்க விசாரிங்க. சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறை ஒரு கூடுதல் இலக்கத்துக்காக ஒரு தீவிரமான ஒரு விசாரணை ஈடுபடுது. ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு, அதாவது அந்த ஒரு ரிப்போர்ட்ல அப்படி இல்ல. சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா தீர்மானம் தான் வந்து சொல்லப்படுது. அதுல ரிப்போர்ட்ல இருக்கு, எஃப்ஐஆர்ல. அப்போ தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுது. இவரும் அதுல ஏதோ சம்திங் வாட்ஸ்அப் மெசேஜஸ் தான் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஆட்சேபணையத்திற்கு உட்பட்ட சில விஷயங்கள் அவர் வந்து பண்ணியிருப்பதாக தான் சொல்லுங்க. சோ அப்போ அவரை எடுத்து கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறதுல என்ன ஆட்சேபனை இருக்கு? விசாரணையே இல்லைன்னு சொல்லவே இல்லை. தாராளமா நீங்க சம்மன்ல கூப்பிட்டு விசாரிங்க. பட் என்ன காரணம்? உங்களுக்கு சேட் பண்ணாருன்னு சொல்றீங்களே, அந்த சேட் என்ன விஷயங்கிறத நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா தாராளமா பாருங்க சார், இல்லை சார் அவர் 35 கோடி கேட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு அவர் சொன்னாரா? இந்த எம்எல்ஏட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரா? இப்போ நீங்கள் ஆச்சரியகரமான குறுந்தகவல்னு சொல்கிறீங்களே, அதையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக போயிருங்கிறேன் நான். நீங்கள் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு வழிகாட்டத்தில் ஆயிரும்ல இதெல்லாம். இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுங்கிற மாதிரி ஆயிரும்ல. நிச்சயமா அது என்ன நினைப்பீங்க இனிமேல் நீங்கள்? இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன். சார் எங்கே சார் இருக்கீங்க நீங்கள் கேட்கும்போது, நான் இது மாதிரி இங்கே ஒரு இடத்துல கோயம்புத்தூரில் இருக்கேங்க ஒரு இடத்துல. அப்படி யார்கிட்ட என்ன சார் முக்கியமான விஷயமா? ஆமாம், கோயம்புத்தூரில் ஒரு முக்கியமான வேலையாக வந்திருக்காங்க, 2 நாள் ஆகும், நம்ம பேசுவோம் அப்படின்னு நான் வச்சுட்டேன். அவ்வளோதான், நம்ம பேசியிருப்போம். இன்னமும் முக்கியமான தகவல்னு சொன்னார், என்னன்னு சொல்லியிருப்பாரு, சொல்லாமல் இப்படி கேட்டால் அது எந்த விதத்தில் நியாயம்ங்கிறேன் நான். ஸோ உண்மையே விஜயன் வந்து இப்படி பேசியிருக்காரு, திருநாவுக்கரசு அப்படி பேசியிருக்காருங்கிறத நீங்கள் வெட்ட வெளிச்சமாக சொன்னால்தான் பத்திரிகையாளர்களுக்கு இது வந்து ஒரு பாடமாக இருக்கும். இனிமேல் செய்யக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம். நீங்கள் ஏதோ இப்போ நம்ம நண்பர்கள் இப்போ தான் சொல்கிறாங்க, ரைட்டுங்க, நீங்கள் ஒரு காலத்தில் பத்திரிகையாளர்களையே வைத்து பெரிய பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களே. வீரப்பனுடைய ராஜ்குமார் கடத்தல போது நக்கீரன் கோபால் தானே போயிருந்தாரு. அப்போ ஒரு முக்கியமான ஆப்ரேஷனில் பத்திரிகையாளர் அடிப்படையில் பத்திரிகையாளருங்கிறதுனால தானே நம்பிக்கையாக வீரப்பன் உள்ளே விடுறான். மற்ற வேறு யாரும் வரக்கூடாது, கோபாலை வர சொல்லுன்னு தானே சொல்கிறான் அவன். இது ஒரு சாதாரணமாக தெரிஞ்ச விஷயம்ன்ற நான். இப்போ நம்மளுக்கு கிடைத்த தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, திருநாவுக்கரசு சேட் பண்ணியிருந்த நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் இருக்கும். 60-70 பேர்கிட்ட அவர் சேட் பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரித்தோம் சார். அந்த அடிப்படையில் தான் விஜயன்ட்டையும் பேச ரைட்டு. விடிய பேசுறதுக்கு விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? முகாந்திரம் அடிப்படையில் நீங்கள் கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னா அது தாராளமாக எல்லாம் ஒத்துக்குவாங்களா? எல்லா பத்திரிகையாலும் ஒத்துக்குவாங்க. சார் இல்லை சார், அது முக்கியமான விஷயம், 2 பேர் பேசியிருக்காங்க, பாருங்க எவிடன்ஸ் போலீஸ் வெளியிட்டிருக்கு, இது தேவையில்லாத வேலை தானே சார் விஜயனுக்குன்னு சொல்லிடுவாங்க. எல்லாமே சொல்லுவாங்க, இது இயல்பு தானே, நம்மளே ஒத்துக்குவோம். ஆமாம் சார் தப்பு. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அதுதான் சொன்னேன், ஒரு கொலையாளி இருப்பான், ஒரு முக்கியமான கொலையாளி சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் போடுறான், சார் நீங்கள் பத்திரிகையாளர்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன், ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு அனுப்பட்டுமா சார்னு அவன் கேட்டான், நம்ம அனுப்பலாமான்னு சொல்கிறதா? இல்லை அந்த கொலைகாரனை பற்றி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா? சொல்கிறேன், ஒரு இயல்பு. ஒரு மீடியாவில் ஒருத்தன் ஃபோன் பண்ணி, ஒரு மீடியாவில் உள்ள ஒரு முக்கியமான ஃபோன் பண்ணுறான்,
ஒரு 5 பேரை கொலை பண்ண ஒருத்தன் அக்யூஸ்ட். தலைமறைவாக இருந்துட்டு ஃபோன் அடிச்சு, சார் நான் ஏன் கொலை பண்ணேங்கிறதுக்கு ஒரு வாக்குமூலம் இருக்குது சார், உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன் சார் அப்படின்னு அவன் சொல்கிறாங்க. கோகுல்ராஜ் அந்த விவகாரத்துல கூட அவர் ஒரு அதே தொலைக்காட்சியில இருந்த ஒரு மற்றொரு மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் ஒரு அந்த விவாதத்துல கூட அந்த ஆணவ படுகொலை சம்பந்தமாக ஓப்பனாவே அவர் வந்து லைவ் டிபேட்ல ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்திருப்பாரு. அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயமாச்சு. இல்லை ஐக்கியம், அதுதான் நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், போலீஸோட பயப்பட்டுக்கிட்டு பத்திரிகையாளர்கிட்ட சொல்லி அதில் வந்து நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும்னு நம்பலாம். இந்த கொலையாளி அவன் மோசமான பயங்கரமான கொலையாளியாக இருக்கலாங்க. பட் அவன் என்ன நினைக்கிறான், அதில் இந்த சம்பவத்தில் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது சார், நான் போலீஸ் என்னை பிடிச்சிட்டாங்கன்னா அந்த உண்மை கிடைக்க வெளியே தெரியாமல் போயிடும், அதுக்காக நான் உங்களை இப்போ சொல்கிறேன்னு அவன் சொன்னான்னு ஒரு வீடியோ அனுப்புனா, நீங்கள் அந்த வீடியோவை வெளியிடுறதா இல்லை போலீஸ்காரன் ஃபோன் பண்ணி இது கொலையாளி என்கிட்ட பேசி வீடியோ அனுப்பியிருக்கான் இந்தாங்கன்னு அனுப்புறதா, நிறைய விஷயங்கள் இருக்குது, குழப்பமாக இருக்குது. நான் தான் சொல்கிறேன், இந்த விஜயன் விஷயத்தில் விஜயனும் திருநாவுக்கரசும் என்ன சேட் பண்ணாரு, என்ன நடந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு விவரமா இருக்கும். இனிமே இன் ஃபியூச்சர்ல ரொம்ப கவனமா நடந்துக்கிறதுக்கான முறையா இருக்கும். புரியுதுங்களா? நீங்க அதை தான் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, நேத்து வந்து திருப்பூரை சேர்ந்த சுப்பிரமணியன் ஒருத்தர் அட்வொகேட்டு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் ஏன் சொல்றாருன்னு விளக்க சொல்ல கேளுங்க. ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா என்னை மிரட்டினதா சொன்னதுக்கும் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கும் 4 நாள் டிஃப்ரென்ஸ். ரெண்டாவது, ஊத்தங்கரையில் நடந்த சம்பவத்துக்கு நீ ஏன் திருவல்லிக்கேணியில் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? அவர் கேட்குறாரு, சுப்பிரமணி கேட்குறாரு, திருப்பூர் சுப்பிரமணி ஹைகோர்ட்டில் பெட்டிஷனில் அந்த பெட்டிஷனில் சொல்கிறார், ஏன் சார் நீங்கள் ஊத்தங்கரையில் நடந்த சம்பவத்துக்கு நீங்கள் வந்து திருவல்லிக்கேணியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. காரணம் என்ன சொல்றாரு, நான் எம்எல்ஏ ஹாஸ்டல்ல தான் இருக்கேன், எம்எல்ஏ ஹாஸ்டல் ட்ரிப்ளிகேன்ல தான் இருக்கு, அதனால அது பக்கத்துல இருக்க ஸ்டேஷன்ல கொடுத்தேன் அப்படின்றாரு. நீங்க இருந்தது சம்பவம் நடந்தது ஊத்தங்கரையில், எம்எல்ஏ ஹாஸ்டல்ல இல்ல, ஊத்தங்கரையில் நடந்திருக்கு. அங்கே நீங்க வந்து நீங்க கொடுக்குறீங்க. அதுக்கு தான் அவர் என்ன சொல்றாரு, சுப்பிரமணியன் சிபிஐ கேட்கிறாருன்னா, சார் காமராஜ் மேட்டரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் மேட்டரா இருக்கட்டும், ஆஸ்டின் மேட்டரா இருக்கட்டும், வைகோ சொன்னாரு 2 பேரை நாங்க வந்து சொன்னாரு, இப்படி சொன்ன விஷயங்களுக்கு அவ்வளவு ஆதாரம் இருக்கு. அதனால இந்த வழக்கையும் சேர்த்து ஏற்கனவே சொல்லியிருக்க 5 எம்எல்ஏக்களுடைய ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் சிபிஐ விசாரிக்கணும்னு அவர் கேட்கிறார். நியாயமே தெரியுதுன்ற நான் ஊத்தங்கரை எம்எல்ஏ சம்பவம் நடந்தது ஊத்தங்கரையில், அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க திருவல்லிக்கேணிக்கு வரீங்க? நிறைய ஒரு கான்ட்ரடிக்ஷனா இருக்குல்ல. அதுக்காக சொல்றேன் நான். இப்போ விஜயன் விஷயத்திலையுமே கூட என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நபர்களை வந்து விசாரிச்சாதான் சொல்றாங்க. திருநாவுக்கரசரோட தொடர்புடைய எல்லாத்தையும் விசாரிச்சிருக்கிறாங்க. ஆனா பட் இந்த அளவுக்கு இல்லை. எந்த அளவுக்கு? விஜயன் அளவுக்கு இல்லை. ஐக்கியம் ஒண்ணுமே இல்லை. ஐக்கியம் போலீஸ் நினைத்தால் என்ன வேணாலும் பண்ணலாம். காதும் வைத்த மாதிரி அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சு அனுப்பலாம். இன்னும் சில பேர் ஸ்டேஷன் அவங்களே நேராக சம்மந்தப்பட்ட ஆஃபீஸுக்கு வந்து தனியாக ரூமில் உட்கார வச்சு அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் கேட்டு வாங்கிட்டு போகிற காலங்கள்லாம் நடந்திருக்கு. மரியாதையின் அடிப்படையில். ஆனால் ஒரு பத்திரிகையாளர் பேர் அலாமிங் ஆயிரும், வேண்டாம் நீங்களே இருங்க பிரதர், நான் வந்துடுறேன், சில சந்தேகங்கள் வரும், நானும் ஒரு எஸ்ஐயும் ஒரு ஏட்டும் வரோம், நாங்கள் 2 பேரும் உங்கள்கிட்ட சில சந்தேகங்களை கேட்குறோம், அதுக்கு பதில் சொல்லுங்கள், அவ்வளோதான், நீங்கள் சேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இயல்பான விஷயம். நீங்கள் அவரை வர சொல்லி 12 மணி வரைக்கும் விசாரணை அனுப்பிட்டு திருப்பி 2 மணிக்கு வர சொல்றதுங்கிறதெல்லாம் தான் இப்போ பலருக்கும் சந்தேகத்தை ஒரு மிரட்டல் அடிப்படையில் வருதா அப்படின்னு ஒரு சந்தேகம் தான். அது நியாயமானதுங்கிற பத்திரிகையாளருடைய பயம் நியாயமானது. நான் அப்படிதான் நான் அதை பார்க்கிறேன். அவர் போன் பறிமுதல் இதுதான் வந்து பெரிதும் கண்டனத்துக்குரியாவது பெரிய ஹைலைட்டான விஷயம். நீ அதுதான் சொல்றேன் நான். அவங்க 2 பேருடைய நட்பு என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட சில பேர் ஒரு டீம், அதாவதுங்க பத்திரிகையாளர்களுக்கு ஒரு முகம், அவங்க பத்திரிகையாளருங்கிற முகம், இன்னொரு முகம் அவங்களுடைய பர்சனல் லைஃப், அவங்களுடைய கொள்கை ரீதியாக சில பேர் அதிமுகவாக இருப்பாங்க, சில பேர் திமுகவாக இருப்பாங்க, சில பேர் டிகே மென்டாலிட்டியில் இருப்பாங்க, சில பேர் இந்துத்துவ மென்டாலிட்டியில் இருப்பாங்க, பட் பத்திரிகையாளராக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும். டிஎம்கே மென்டாலிட்டி உள்ளவங்க அவங்க ஒரு பெரிய சர்க்கிளில் இருப்பாங்க, நண்பர்கள், திமுக நண்பர்கள், திமுக தலைவர்களோட தொடர்பில் இருப்பாங்க. இந்த மாதிரி அடிப்படையில் ஒரு சந்தேகம் விஜய் மீது, அவர் ஒரு திமுக மென்டாலிட்டியில் உள்ள நபர்
அதனால தான் அவரை வந்து இவ்வளோ பெருசாக்கி ம். அவரை டேமேஜ் பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா நீங்கள் இந்த விஷயத்தில் தான் நான் சொன்னேன் திருப்பி திருப்பி. பல பத்திரிகையாளர்கள்ட்ட விசாரிக்க நடக்கப்பட்டிருக்கு. 60க்கும் மேற்பட்டவர்கள்ட்ட. அந்த விஷயம் எதுவுமே வெளியே தெரியல. இது விஷயம் வெளியே தெரியற அளவுக்கு நடந்திருக்குன்னா, அப்ப யாரோ ஒருத்தரை மிரட்டுற மாரி போலீஸ் நடந்துக்குது அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்கும். வேற என்ன? இதே மாரி இன்னொருத்தருக்கும் நடக்கும்ல கேம் இது. அதுதான் நான் சொல்றேன் நான் திருப்பி. இல்ல அதாவது மத்த எத்தனையோ ஊடகவியலாளர பார்த்திருக்கோம். அவங்களா கூட தங்களை எந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்திப்பாங்க. எந்த அளவுக்கு தான் ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி மத்த வாத திறமைகள்லாம் வந்து போட்டு வாங்கணும், அவங்கள மடக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் கேள்விகள் கேட்பாங்க. ஆனா இவரு அந்த துணியே கடைபிடிக்க மாட்டாரு. ரொம்ப அதாவது கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தினா கூட உடனடியா இது பண்ணிருவாரு. டிபேட்ல கூட ஏதாவது 3, 4 பேரு சண்டை புடிச்சு அடிச்சு இது பண்ணாங்கன்னா, மக்களுக்கு தெளிவு கிடைக்காது. பிரேக்குக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லி உடனே நிப்பாட்டிருவாரு. அவ்வளோ கண்ணியத்தை கடைபிடிக்கக்கூடியவர், மாண்பை கடைபிடிக்கக்கூடியவர். அவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஏற்பட்டிருக்கிறாரு. இது ஒரு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பத்திரிக்கையாளர்கள், இந்த செய்தி அடுத்த பத்திரிக்கையாளர்களுக்கு சக பத்திரிக்கையாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ். ஆமா. இது அதுதான் நான் மூலியமா சொன்னேன். நாளைக்கு நீங்களும் த்ரெட்டனுக்கு உள்ளாகுவீங்க. அதேதான். நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க போறீங்க, வரீங்க ஒரு 20 வருஷமா தொடர்புள்ளயே ஒருத்தர்ட்ட எங்க இருக்கீங்க? என்னன்னு கேட்டு பேசுறதையோ, இல்ல அவர் ஒரு முக்கியமான அசைன்மென்ட்ன்னு இருக்கிற விஷயத்தை நான் எப்படி போலீஸ்ல சொல்ல முடியும்ன்றேன் நான். நான் ஒரு கிட்டத்தட்டங்க நான் 95லேருந்து நான் பத்திரிகை துறையில இருக்கேங்க. நான் முன்னணி பத்திரிகைகள்ல வேலை பார்த்தேன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஈத்தமிழ் ஆரம்பிச்சு நம்ம நடத்திட்டு இருக்கிறோம், பண்றோம். பட் பழைய நண்பர்கள் ஒருத்தர்ட்ட பேசுறோம் நம்ம. அவங்க இன்னைக்கு எல்லாமே கிட்டத்தட்ட அவங்க எல்லாம் முக்கியமான இடங்கள்ல, முக்கிய பொறுப்புகள்ல இருக்காங்க. நம்ம பேசும்போது, அவங்க சில விஷயங்கள பேசுவாங்க. நம்மளும் சில விஷயங்கள சொல்லுவோம். இந்த விஷயத்த நம்ம எப்படி போலீஸ்ல போய் சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. திருநாவுக்கரசர் நான் ஊத்தங்கரையில இருந்தேன்னு அவர் அன்னைக்கு சொல்லியிருக்கலாம். அது உண்மையா கூட இருக்கலாம். அந்த விஷயத்தை விஜயன் எப்படி போலீஸ்ல போய் சொல்லியிருக்க முடியும்ன்றேன் நான். இஷ்யூ ஆகும் பட்சத்துல நீங்க ஆமா சார் ஒரு ஊத்தங்கரையில இருக்கேன்னாரு. யாரோ ஒரு முக்கிய நபரை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னாரு. இந்த ஒரு விஷயத்த நீங்க கூப்பிட்டு சம்மன் அனுப்பி ஃபோன அவர்ட்ட வந்து பறிமுதல் செய்ற அளவுக்கு என்ன இருக்குன்னு கேட்கிறேன் நான். அப்படி தொடர்பே இருந்திருந்தாங்கன்னா, இந்நேரம் நீங்க உண்மையிலேயே உண்மையான குற்றவாளியா இருந்து, இந்த சம்பவத்துல அவரும் தொடர்புடையவர்னா கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா? மாட்டாங்களா? இவ்ளோ லேட் இது. அவங்கள அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சாக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு கூப்பிட்டு சம்மன் போட்டு, அவர்ட்ட வந்து அவர ஒரு மாரி டார்ச்சர் பண்றதுங்கிறதெல்லாம் சரியா இருக்காதுன்றேன் நான். அது எதா இருந்தாலும் நீங்க அத கொஞ்சம் ஓப்பனா வெளிப்படைத்தன்மையோட போலீஸ் நடந்து கொண்டால், எல்லாத்துக்கும் ஒண்ணும் பெரிய லெவல்ல ஒண்ணும் சந்தேகம் வராது. இல்லங்க ரைட்டுங்க. இல்ல விஜயன் தப்பு பண்ணியிருக்காப்ல. என்ன நெறைய விஷயங்கள் வந்து சேட் பண்ணியிருக்காப்ல. அவரும் சொல்லியிருக்காரு. இவரும் ஐடியா குடுத்துருக்காருலாம் சொன்னீங்கன்னா ஏத்துக்கலாம். ஒண்ணும் ஒருத்தர் தொடர்புல இருந்தாருங்கிற ஒரு குற்றத்துக்காக ஒரு பத்திரிக்கையாளரை போலீசார் மிரட்டி பார்ப்பதுங்கிறது நியாயம் இல்லதுங்கிறது தான் ஈத்தமிழுடைய கருத்து. இப்போ முதலமைச்சர் விஜய் என்ன எப்படி அணுகுறாரு? இப்ப கருத்து சுதந்திரம், அதே போல ஜனநாயகம் இது எல்லாம் வந்து எப்படி பார்க்குறாரு? படத்துல மட்டும் தான் இருக்குமா? வசனங்கள்ல மட்டும் தான் அப்படி இருக்குமா? இப்போ அவருடைய ரியல் கவர்னன்ஸ் 65 டேஸ் ஆஃப் ஹிஸ் கவர்னன்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா அடுத்தடுத்து பல கைதுகள், டிஎம்கே ஜென்சி நிர்வாகிகள் கைதுகள், அதேபோல பல யூடியூபர் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீதான குண்டாசு, இப்ப இவரை வந்து இப்படி அச்சுறுத்துறதல், இப்படிதான் இந்த இந்த போக்கு எத உணர்த்துது? மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் இல்ல, அவர்களுடைய இந்த கவர்னன்ஸ். இந்த இந்த ஆட்சிங்கிறது அதிகாரிகள் ஆட்சி வைக்கும். நான் அப்படிதான் பார்க்குறேன். நீங்க வந்து விஜய்க்கு வந்து எல்லா விஷயமும் தெரியப்படுத்தி, அவருடைய கவனத்தின் கொண்டு செல்லப்பட்டு, அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில நடக்குதானே ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் நான் பார்க்குறேன். இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்றேன். சில தகவல் ஒரு வரி தகவலா சில விஷயங்கள் தெரியப்படுத்தலாம் முதல்வருக்கு. எல்லா விஷயத்தையும் சொல்றாங்களான்னு தெரியல. மற்றபடி வேற யாரும் ஒரு இன்டர்ஃபியர் ஆகுறாங்களா? என்ன பண்றாங்க? அதாவது அதிகாரிகளுடைய ஆட்சி இந்த ஆட்சி. அந்த அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவல் மட்டும்தான் இதுல. அப்படிதான் இருக்கு. வேற யார் இங்க இருக்கிற விஷயம்? ஒண்ணு ஆதவர்ஜுனா இருக்கணும். நிர்மல்குமார் பார்க்குறாரு. நிர்மல்குமார். அதை தாண்டி முதல்வர்கிட்ட எந்த அளவுக்கு இதெல்லாம் ஜெகதீஷ் பழனிசாமி கொண்டு போறாரா? ஜான் ஆரோக்கியசாமி சொல்றாரா? விஷ்ணு ரெட்டி கொண்டு போய் சொல்ல போறாரான்னு தெரியல. புரியுதுங்களா? நீங்க அது அமல்ராஜ் கமிஷனர், சென்னை கமிஷனர் அவர் இருக்காரு. அவருடைய
மேற்பார்வையில் இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? நள்ளிரவு பத்திரிகையாளர் அழைக்கப்பட்டது, விசாரணை இதெல்லாம் முதல்வருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. என்ன மட்டும் அதுக்கு இப்போ ப்ரெஸ் நோட் கொடுத்துட்டாங்களே. திருவல்லிக்கேணி போலீஸார் வந்து ஒரு ப்ரெஸ் நோட் சொல்லிட்டாங்க. ஆச்சரியகரமான குறுந்தகவல்கள் வந்து 2 பேரும் பரிமாறி இருந்த அடிப்படையில் தான் கூப்பிட்டு நாங்கள் விசாரித்தோம் அப்படின்ட்டு. இப்போ இன்னொரு தகவல், அதை கடைசி கட்டமாக இப்போ என்ன சொல்கிறாங்க, அவர் அக்யூஸ்ட் கிடையாதுங்க, அவர் ஒரு சாட்சியத்துக்கு ஒரு முக்கியமான சாட்சியாக இந்த வழக்கில் நாங்கள் சேர்க்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க மறைமுகமாக. என்ன எவிடன்ஸு சார்? நான் இங்கே என்னங்க இந்த டைமில் நான் பேசினேன் திருநாவுக்கரசு, அவர் வந்து ஆமாம் நான் ஊத்தங்கரைக்கு போயிட்டு இருந்தேன்னு அவர் சொன்னார், அதுக்கு ஒரு சாட்சியம். எங்கே இருக்கீங்கன்னு அதுக்கப்புறம் கேட்டேன், ஊத்தங்கரை எம்எல்ஏட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார், 2வது சாட்சியம். இதெல்லாம் ஒரு எவிடன்ஸாக ரெடி பண்ணுறது மாதிரி தெரியுது எனக்கு. விஜயனை ஒரு கட்டத்தில் அவரை முக்கிய சாட்சியாக இந்த வழக்கில் சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தை. நிச்சயமா சார். முன்னணி ஊடகத்தினுடைய நெறியாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு விஜயன் அவர்கள் 2வது நாட்களாக விசாரணை தொடர்ந்து வருகிறது. அவர் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விசாரணை மற்றும் அலைக்கழித்தல், இதை பற்றி தொடர்ந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டித்து வந்தார்கள். இதனுடைய முழு பின்னணி, உண்மைத்தன்மை பற்றிய ரொம்ப விரிவாகவும் அழகாகவும் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.